ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, மிக மிக அவசரமாக உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேட்டு முடிக்கும் நொடியே கண்டிப்பா நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேர்ந்துரும் என் செல்லமே. நீ எல்லார் மீதும் அன்பு வைக்கிற, அதிகமாக நேசிக்கிற, நம்பிக்கை வைக்கிற. ஆனால் ஒரு விஷயத்த நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. நான் சொன்னதை நீ மறந்துட்ட. எந்த அளவுக்கு நீ அதிகமாக ஒருத்தவங்க மேலே அன்பு வைக்கிறியோ, அடுத்தவங்களை நம்புறியோ, அந்த அளவுக்கு அவங்க நாளைக்கே உன்னை காயப்படுத்தும் விதமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஒருபோதும் அளவுக்கு அதிகமாக நீ யாரையும் நேசிக்கிறதோ நம்பிக்கை வைக்கிறதோ வேண்டாம். நீ வைக்கிற அன்பே நாளைக்கு உன்னை காயப்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதமாக உன்னால் பதில் பேச முடியாத அளவுக்கு மாறி போயிடும். அன்பு வச்சுட்டு நீ தான் பதில் பேச மாட்ட, கேட்க மாட்ட. ஆனால் உனக்கு எதிரில் இருக்கவங்க அந்த அன்பையை பலவீனமாக்கி உன்னை நல்லா காயப்படுத்தும்படியாகவும் கஷ்டப்படுத்தும்படியாகவும் பேசிடுவாங்க. அதனால தான் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்கிறேன். செல்வமும் காசு பணமும் மட்டும்தான் வாழ்க்கையை நினைக்காத. தாய் தந்தையோடு வாழ்வதும், கணவன் மனைவியோடு வாழ்வதும், குடும்பமாக வாழ்வதும், ஒன்றா ஒத்துமையாக ஒரே நேரத்தில் உட்கார்ந்து சாப்பிட்றதும், கனிவோடு பேசுவதும், ஒருத்தருக்கொருத்தர் மதிப்பு கொடுத்து மரியாதையோடு நடத்துவதும் கூட செல்வம் தான் என் செல்லமே. அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை, நோய் நொடி இல்லாத, கடன் கஷ்டம் இல்லாத, கவலை இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதுமே நீ சொல்கிறது தான் சரின்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நீ சொல்வது சரியாக இருக்கும் பட்சத்தில், நீ உண்மையை பேசும் பட்சத்தில் அதை ஆணித்தரமாக அடித்து பேச தயாராகு. ஆனால் நீ சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அது ரொம்ப ஆணவத்தோட பெருசாக நான் சொல்கிறது தான் சரின்னு அடித்து பேச வேண்டாம். சொல்வதை கவனமாக, அமைதியாக, நிதானமாக பார்த்து பேசணும். தேடி வரும்போது உன்னை உதாசீனப்படுத்தும் மனிதர்கள் நீ தொலைஞ்ச பிறகு உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். எப்போதும் யாரும் உன்னிடம் எதை எதிர்பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நீ எப்போதும் நீயாக இருக்க பழகு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற நல்ல மனசும் நல்ல குணமும் கொண்ட உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன் என் செல்லமே. நீ எப்போதும் பாறை போல உறுதியாக இரு. கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் அது வெயிலாக மழையாக உன் மேலே பட்டு காணா போகணுமே தவிர நீ ஒருபோதும் காணா போயிடக்கூடாது. நீ எப்போதும் உறுதித்தன்மையாக நம்பிக்கையோடு நிலச்சி இருக்கணும். உன்னை நேசிப்பவர்களின் அன்புக்கு முன்னால் நீ அடங்கி போகிறது தப்பே இல்லை. ஆனால் அவங்க அன்புக்கு நீ அடிபணிஞ்ச அடிமையாக போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். உன் மேலே அன்பும் பாசமும் நேசமும் கொண்டிருப்பவர்களிடம் நீ அமைதியாக மரியாதையாக பணிந்து பேசு. ஆனால் ஒருபோதும் ரொம்ப இறங்கி போய் அடிமையாக மாறிட வேண்டாம் என் செல்லமே. நீ தனியாக அல்ல, இந்த அப்பன் திருச்செந்தூர் முருகன் உன் கூட இருக்கேன். திருச்செந்தூரின் கடல் அலைகள் எப்படி சுழன்று சுழன்று அடிக்குமோ அதே போல் உன் கஷ்டங்களை எல்லாம் நான் சுழன்று அடித்து தூக்கி போட போகிறேன். உன் மூச்சு காத்தில் கலந்திருக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கான மகிழ்ச்சியான வெற்றிகரமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தான் போகிறேன். வாழ்க்கையில் உனக்காக யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காத. உன் வாழ்க்கையை உனக்காக தான் இருக்குன்னு நினச்சி அதை செம்மையாக சிறப்பாக சந்தோஷமாக வாழ பழகு. வாழ்க்கையை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா வாழ்க்கையை பற்றி வெறுப்பு கொள்ளக்கூடாது, வாழ்க்கை மீது சலிப்பு கொள்ளக்கூடாது, உன் வாழ்க்கையை நீ குறை சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்கிற 3 இடத்துக்கு போய் தான் பாரேன். மருத்துவமனைக்கு போனீன்னா உன்னை விட அங்கே எவ்வளோ பேர் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆரோக்கியத்தை விட வேறு எதுவுமே பெருசு இல்லைங்கிறத உனக்கு மருத்துவமனைகள் புரிய வைக்கும். சுதந்திரத்தை விட வேறு எதுவுமே விலை மதிப்பானது இல்லைங்கிறதை சிறைச்சாலைகள் உனக்கு புரிய வைக்கும். உயிரோடு வாழ்வதை விட இங்கே பெருசு எதுவுமே இல்லைங்கிறத சுடுகாட்டுக்கு போகும்போது அது உனக்கு புரிய வைக்கும். இப்படிக்காக தான் நான் ஒவ்வொரு மனிதனையும் சுற்றி சுற்றி பல விஷயங்களை நடத்திக்கிட்டே இருக்கேன். எப்போதும் எந்த விஷயமும் உனக்கு கிடைக்கல, அமையலன்னு வாழ்க்கையை குறை சொல்லிக்கிட்டே இருக்கியே. சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கும் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அவங்க எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கியா? நல்லதோ கெட்டதோ, அவங்க நல்லது செஞ்சாங்களோ கெட்டது செஞ்சாங்களோ, பாவம் செஞ்சாங்களோ புண்ணியம் செஞ்சாங்களோ, அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லன்ற நினைப்போட வாழ்க்கை வாழ தயாராகு. உன்னை பற்றி மற்றவங்க தப்பாக விமர்சனம் செஞ்சாலும் நீ ஒருபோதும் அவங்க மனசு காயப்படும்படி பேசாதே.
அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதே, சண்டை போடாதே. யார் எப்படி இருந்தாலும் நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு அத்தனையும் கடந்து போகக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறவங்க யாரும் இப்படி துரோகிகளும் எதிரிகளும் முன்னால் போய் சண்டை போட்டு நேரத்தை செலவிட மாட்டாங்க. நீயும் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக மட்டுமே யோசி. காரணம் இல்லாமல் இந்த அப்பன் முருகன் எதையும் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. காரணம் இல்லாமல் நான் கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன், வலிகளையும் வேதனைகளையும் கூட தரமாட்டேன். வலிகளை கொடுத்த உனக்கு நானே நல் வழிகளையும் காட்ட தான் போகிறேன். உளியை வச்சு கல்லை செதுக்கி அதை சிலையாக சிற்பமாக மாற்றுறது போல தான் வலியை வச்சு உன் மனசை செதுக்கி உன்னை வலிமை உள்ள ஆளாக நான் மாற்றியிருக்கேன். நம்பிக்கையுடன் இருந்தீனா கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத விட தெளிவாகி விட்டா என்பது தான் உண்மை. வாழ்க்கையை பற்றின தெளிவை உண்டாக்கிக்கிட்டு உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராய்க்கோ என் தங்கமே. நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து கொண்டிருப்பது போலவும் எல்லாமே உன்னை விட்டு போனது போலவும் உணர்ந்தீனா அந்த மரங்களை பார்த்து கற்றுக்கோ. மரத்தில் இருக்கிற இலைகள் ஒவ்வொரு வருடம் முதிர்ந்தாலும் கூட மறுபடியும் புது இலைகள் அதில் வரத்தானே செய்து. அதே போல தான் இலையுதிர் காலம்னு இருக்கும்போது அதற்கு நல்லா இளந்தளிர் காலம்னு ஒன்று வரும். உன் வாழ்க்கையிலையும் கஷ்டகாலம்னு ஒன்று இருக்கும்போது உனக்கு இஷ்டப்பட்டது நடக்கும் காலமாகிய எதிர்காலமும் கண்டிப்பாக வரும். நான் என்ன சோதிச்சாலும் கடைசியில் என் அருளை கொடுத்து உன்னை நல்லபடியாக காப்பாற்றிடுவேன். நீ பொறுமையோடு இருந்தீனா உன் வாழ்க்கை ஒருபோதும் வெறுமையாக இருக்காது. நீ நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது நானே உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். சிதறிப்போன உன் எண்ணங்களை எல்லாம் அமைதிப்படுத்தி மனிதனையும் போல விரைவாக சுறுசுறுப்பாக வாழ கற்றுக்கோ. எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டங்களோடு தான் வாழ்க்கையை சமாளித்து இன்னைக்கு உயர்ந்த பதவியில் நல்ல நிலைமையில வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் அதையும் இதையும் யோசித்து சோர்ந்து போகாமல் உனக்கான சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியையும் தைரியத்தையும் கொடுத்துக்கிட்டு எல்லா செயல்களையும் நம்பிக்கையோடு செய்ய பழகு. ஒரு செயலை செய்யும்போது வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம உன்னுடைய இலக்கை மட்டும் கவனம் செலுத்தி சரியாக செய்யும் போதுதான் அந்த செயலில் உன்னால் முழுமையாக மிக பெரிய அளவில் வெற்றியை பெற முடியும் என் செல்லமே. யார் கூடயும் நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அளவில்லாத அளப்பரிய சக்தி கொண்ட உன்னை இந்த அப்பன் முருகன் அழகாக்கி உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ யாருக்காகவும் எதையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. உனக்காக உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்தாலே உன் வாழ்க்கை முழுமை பெற்று முழு அளவில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துரும். காரணம் இல்லாமல் நீ யாரையும் தேடி போய் சந்திப்பது கிடையாது. நீ போய் சந்திக்கிற மனிதர்களும் உன்னை வந்து சந்திக்கிற மனிதர்களையும் கூட காரணத்தோடு தான் நான் உன் வாழ்க்கையில் அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்தவங்க, ஒரு சிலர் அவங்களே பாடமாக வந்திருக்கவங்க. நீ சந்திக்கிற எல்லா மனிதர்கள் மூலமாகவும் நான் உன் வாழ்க்கைக்கான எதையாவது ஒன்றை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகாதே. ஒவ்வொரு நாளும் உன் கடமைகளை முழு மன தெளிவோடும் முழு ஈடுபாட்டோடும் செய்ய பழகு. உன் நம்பிக்கைக்கு ஆழமாக உன் நம்பிக்கையின் முரூபமாக நான் இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நீ அமைதியாக மன தைரியத்தோடு இருக்கும்போது இந்த மொத்த பிரபஞ்சமும் உன் காலுக்கு கீழே வந்து உன்னை சரணடைஞ்சிடும். அந்த அமைதியாக இருக்கிறதுக்கும் தைரியமாக இருக்கிறதுக்கும் மட்டும் நீ பழகிக்கிட்டீன்னா உன்னால் செய்ய முடியாத காரியமும் ஜெயிக்க முடியாத விஷயமும் எதுவுமே இல்லை. எப்போதும் அனைத்தையும் அமைதியாக இருந்துக்கிட்டே சிறப்பாக செய்ய பழகு. தனிமையை நீயே எடுத்துக்கொள்ளும் போது அது சந்தோஷமாக இருக்கும். கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து யோசிக்கும் போதும் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற விஷயங்களை வேடிக்கை பார்க்கும் போதும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். இதுவே 4 பேர் ஒன்றா இருக்க இடத்துல 3 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உன்னை தனிமைப்படுத்தும் போது அது உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அடுத்தவங்க ஒதுக்கி வைக்கிறதுக்கு முன்பாகவே நீயாகவே தனியாக ஒதுங்கி நின்ற அந்த தனிமையை சந்தோஷமாக அனுபவிக்க தயாராகு. உனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்காம உன் குடும்பத்துக்காகவே ஓடி ஓடி ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சுத்தர நான் தானே இருக்கேன். மனமும் உடலும் சோர்ந்து போயிருக்கிற உனக்கு
நீ எதிர்பார்க்குற வரத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. முதல்ல நீ யாரு, நீ எப்படிப்பட்ட ஆளு, உன்னுடைய தப்பு என்ன, சரி என்ன, உன் பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத முதல்ல சரியாக புரிஞ்சுக்கோ. அப்புறமா உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என் செல்லமே. ஏன்னா நீ என்ன செய்றியோ அதுக்கேற்றா போல தான் இந்த உறவுகள் உன்னை மதிக்கும், மரியாதை கொடுக்கும். நீ சரியாக இருந்தீன்னா இந்த உலகம் உனக்கு மரியாதை கொடுத்து தானே தீரணும். ஒழுக்கங்கிறது தனக்கும் மற்றவங்களுக்கும் எந்த துன்பமும் வராமல் அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்வதற்கு பேர் தான் ஒழுக்கம். பக்திங்கிறது தனி சொத்து, ஒழுக்கங்கிறது பொது சொத்து. பக்தி இல்லையா அதில் எந்த நஷ்டமும் யாருக்கும் வராது. ஆனால் ஒழுக்கம் இல்லாட்டி உன் வாழ்க்கையும் கெட்டு போகும், உன்னை சுற்றி இருக்கவங்க, உன்னை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையும் அழிந்து போகும். அதனால் முதல்ல ஒழுக்கமாக இரு, அப்புறமா இறைபக்தியை வச்சுக்கோ. ஒழுக்கமும் இறைபக்தியும் ஒன்று சேரும்போது உன் வாழ்க்கையை நீ மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். தோல்விகளும் துரோகங்களும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ பார்த்துருக்கலாம். ஆனால் அதன் மூலமாக நீ கற்றுக்கிட்ட பாடம் என்ன? யாரையும் நம்பாமல், யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல் நம்ம சுயநலமாக இருந்திருந்தா நம்மளும் நல்லா இருந்திருக்கலான்ற விஷயத்தை தானே உனக்கு தோல்வியும் துரோகமும் கற்றுக் கொடுத்துருக்கு. அடுத்தவங்களுக்காக உதவி செய்ய போய் அவங்க உன்னை ஏமாற்றிட்டாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் அவங்க உனக்கு துரோகம் செய்கிறாங்க, தோக்கடிக்கிறாங்க. இனிமேலாவது உன் வாழ்க்கைக்காக உனக்காக கொஞ்சம் சுயநலமாக வாழ பழகு. யாருக்கும் கெட்டது செய்யாமல், யாருக்கும் கெடுதல் நினைக்காம நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக தப்பு கிடையாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையெல்லாம் செய்கிறதுக்காக நானும் இருக்கேன். நீயும் கொஞ்சம் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் நான் நல்ல பதிலை கொடுப்பேன். உன் கஷ்டத்தை போக்கி கவலையை நீக்கி உனக்கான மன வலியையெல்லாம் அகற்றி உனக்கான வலிமையை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும். வயசானவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய். அதுவே நீ எனக்கு கொடுக்கப்படும் காணிக்கையாக நினச்சி நான் சந்தோஷமாக ஏற்றுக்குவேன். அமைதியாக இருந்து புத்துணர்ச்சியோட உனக்கான புது புது காரியங்களை செஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிச்சு வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் இருக்கிற விஷயங்களும் எப்படி இருந்தாலும் நீ சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக நானும் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குறத உன் கைகளில் கொடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பேனேன்னு செல்லவே.